இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றாத சூழ்நிலையில், செய்து முடிக்காத உள்ள சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறார். காரணம் ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனுடைய சூழ்நிலையை அறிகிற ஒரு தேவன் அவர்தான். மனுஷனுடைய லெவலு என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் மனுஷனுடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மன வேதனைகளை அறிகிற கர்த்தர். ஒருவேளை ஒரு வீடு இந்த ஆண்டில் கட்டணும் அப்படின்னு தீர்மானிப்பீங்க, இல்லை ஒரு தொழில் இந்த ஆண்டில் தொடங்கணும், ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஒரு நினைப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அது நடக்காமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எழும்புங்க, சோர்வை உதறிவிட்டு எழும்புங்க. நிச்சயமாய் இந்த ஆண்டில் அந்த காரியத்தை, உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருக்கு மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.